உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். There is power, power, wonder working in the blood of the Lamb. There is power, power, wonder working in the precious blood of the Lamb. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை, அகிலத்தையும் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஒன்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஒன்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. எங்களை ஆடலாக்கு, ஆட்கொண்டு எங்களை ஆடலாக்கு, அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எங்களை அடலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. அன்பியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் என்கிற வாக்குத்தத்த வசனத்தை அடிப்படையாய் கொண்டு நீதியின் சூரியன் உதிக்க வேண்டுமானால் தானியேலை போல நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டே வருகிறோம்.
தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில், அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் காலமே கிழக்கு வெளுத்த பொழுது என்றும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த காலமே கிழக்கு வெளுத்த பொழுது ராஜா கெபி அண்டையில ஓடி போய், நீ ஆராதிக்கிற, நீ ஜெபித்த உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்ட பொழுது, ஜெபிக்கிற தானியேலுடைய பதில் உள்ளிருந்து ஜெயமாய் வருகிறது. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், எனக்கு ஒரு சேதமும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீதியின் சூரியன் அவன் மேல் உதித்ததனால் அந்த செட்டையின் கீழ் அவனுக்கு ஆரோக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு செட்டைக்குள்ளே கர்த்தர் அவனை மூடி மறைத்து கொண்டார். சிறகுகளாலே மூடுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது அது ஒரு சிறகாக, அது ஒரு செட்டையாக மாறி எல்லா ஆபத்துக்கும் உங்களை காக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எழுத்தின்படி சூரியன் வேறு, ஆனால் நீதியின் சூரியனாகி அவர் உங்கள் மேல் உதிக்கும் போது ஒரு செட்டைக்குள்ளே நீங்கள் பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். எந்த சிங்கமோ, எந்த ஓநாயோ, எந்த கரடியோ உங்களை துன்புறுத்தவே முடியாது. ஏனென்றால் அந்த சூரிய பிரசன்னம் உங்கள் மேல் இருக்கும்போது யாரும் உங்களை தொடவே முடியாது. இந்த சூரிய பிரசன்னம் உங்கள் மேல் வர வேண்டுமானால் தானியேலை போல நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். தானியேலுடைய ஜீவிய அகராதியிலே கேட்கப்படாத ஜபங்கள் என்ற தலைப்பே கிடையாதுங்க. நீங்க தானியேல் ஜபத்தில் ஒரு ஜபம் கூட ஃபெயிலியரே கிடையாதுங்க. எல்லா ஜபத்திற்கும் அவன் பதிலை பெற்றுக்கொண்டான். எல்லா ஜபத்திற்கும் அவனுக்கு ஜெயம் வந்துகிட்டே இருக்கிறது. ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் ஜெபிக்கிற தானியேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ராஜா இருந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கிறது. தரியு ராஜ்யபாரம் செய்த காலத்திலும், பெல்சாஷார் ராஜ்யபாரம் செய்த காலத்திலும், நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் செய்த காலத்தில் ராஜாக்கள் மாறி மாறி வந்தாலும் தானியேலின் காரியமோ ஜெயமாகவே இருக்கிறது. தானியேலுடைய சோத்திரிக்கிற ஜெய ஜீவியத்தை எந்த ராஜாங்கமும் தடுக்க முடியவில்லை, எந்த ராஜ்யமும் தடுக்க முடியவில்லை. சில நேரங்களில் பாருங்க, சில அரசியல்வாதி ஜெயிச்சிட்டா சில குரூப்புக்கு கொண்டாட்டமா இருக்கும், ஆனா வேற ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு திண்டாட்டமா போயிடும். இதை நம்ம பார்க்கிறோம். இந்த நம்ம ஆட்சியா பார்த்துறோம்டான்னு. ஆனால் சோத்திரம் ஆட்சி மாறினாலும் தானியேலின் காட்சி மாறவே இல்லை. அவனுக்கு ஜெயம், வெற்றி, மேன்மை வந்துகிட்டே தான் இருக்கு. காரணம் அவனுடைய ஜெபம் அப்படியாக இருக்கிறது. ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்றைக்குமே என்ன தர்றாருங்க? ஜெயத்தை தர்றார். ஆமென்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவன் பேர்ல ஒரு அலாதி நம்பிக்கை என்னன்னா, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம்லாம் ரொம்ப அவசியம் இல்லைங்க. என்னத்துக்கு பாஸ்டிங் பிரேயர், 40 நாள் பாஸ்டிங் பிரேயர், சாப்பிடாம பாஸ்டிங் பிரேயர், அழுதி ஜெபம் பண்றது, கதறி ஜெபம் பண்றது, இதெல்லாம் யார் செய்ய சொன்னது? ஜெபம்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு உபதேசம் சொல்றாங்க. நான் வேண்டிக் கொள்ளறதுக்கு முன்னமே எனக்கு இன்னது தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறபடியால் என் தேவையெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆகவே ஜெபம் அவசியம் இல்லைன்னு சோத்திரம் சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவர் ஒரு முறை இந்த பூமியில சொன்னார், சோத்திரிக்கிறோம், நான் இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. என் காலத்துக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பாங்கன்னு சொல்லி அவர் ஒரு அர்த்தத்தில் சொன்னா, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், ஆகவே நான் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோத்திரம். நிறைய நேரம் இந்த 40 நாள் ஜெபிக்கிறவங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்றவங்களை பார்த்து ஒரு கூட்டம் பரிகாசம் பண்ணுது. இப்படிலாம் ஜெபம் பண்ணமா, வந்தமா ஏதோ அப்படியே சைலண்டா ஏதோ ஆண்டவர்கிட்ட சொன்னமா போனமா இல்லாம எந்த நேரமும் ஜெபம் 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 அப்படின்னு சோதரிக்கிறோம். அதை குறித்து தவறாக எண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை எவன் ஒரு அலட்சியம் பண்றானோ, ஜெபத்தை எவர்கள் ஒருவங்க அல்ல தட்டுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கனவுல கூட காண முடியாது. சோதரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிஸ்தானமே ஜெபம் தான். சோத்திரிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஜெப ஜீவியம். ஆமென்னு சொல்லுங்க. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் அவரை தொடர்ந்து வந்த அப்போஸ்தலர்களும் ஜெபத்தை குறித்து
வலியுறுத்தி நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாங்க. லூக்கா 22 அதிகாரம் 46 இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சோதனைக்கு நீ உட்படாமல் இருக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டாக வேண்டுமானால், எழும்பு, படுத்து கிடக்காத, சும்மா சோம்பலா ஓரத்தில் உட்காந்து கிடக்காத. நீ அப்படி உட்காந்து இருக்கிறவருக்கு ஜெயம் வராது. கெட் அப், எழுந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். மார்க் 14:38 இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அங்க எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இங்க சொல்றார், விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொன்னார்? 1 பேதுரு 4:7 அவர் சொன்னார், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. பி கேர்ஃபுல். ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையாரு. ஜெபத்தை விட்டுறாத. ஜெபம் இல்லாம உனக்கு எந்த நன்மையும் வராது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சில வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுருமா, மீறி வந்தா நாய் கடிச்சிட்டா நான் பொறுப்பு இல்லை, ஜாக்கிரதையா நடந்துக்கோ. சோத்திரிக்கிற சில மின்சாரங்கள் இருக்கிற இடத்துல, டிரான்ஸ்ஃபாரம் இருக்கிற இடத்துல டேஞ்சர், தொற்றாத, கிட்ட வந்துடாத அப்படின்னு ஒரு எச்சரிப்பை பார்க்கிறோம். இங்கே பேதுரு சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறதுக்கு எப்படி இரு, ஜாக்கிரதையாயிரு. சோத்திரிக்கிறோம், ஜெபம் இல்ல வாழ்க்கை அதோ கதியா போயிடும். ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாயிரு. யாக்கோப்பு 5:16 யாக்கோப்பு சொல்றாரு, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோத்திர ஜெபத்துல தாங்குங்க. ஜெபம் இல்லாம ஒண்ணு இல்ல. ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கொலோசியர் 4:2 சோத்திரிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கொலோசி சோத்திரிக்கிறோம் 4:2 அப்படி இருக்கிறது. சோத்திர இடைவிடாம என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். யூதா 1:20 இப்படி சொல்லுகிறது, நீங்களோ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. சோத்திரிக்கிறோம், மற்றவங்க என்ன சூழ்நிலையோ, மற்றவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் நீங்களோ பரிசுத்த ஆவிக்குள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது கடைசி காலம். சும்மா சாதாரணமா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஜெபம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த மாதிரி ஜெபம்லாம் இல்லை. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இருதயத்தில் வைக்கிற பாரங்களை அறிந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் சொல்றார். லூக்கா 21:36 இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பவுமே நீங்க ஜெபம் பண்ணுங்க என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் தான் உன்னை கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்தும். ஜெபம் தான் உன்னை பாத்திரமானா மாத்தும். ஜெபம் தான் உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றும். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோத்திரம். ஆகவே இப்படி ஏராளமான வசன ஆதாரங்கள் இருக்கும் பொழுது இன்றைக்கு நிறைய கூட்டம் ஜெபத்தை குறித்து அக்கறையற்றவர்களாக, ஜெபத்தை 2ஆம் 3ஆம் பட்சம் தள்ளிவிட பார்க்கிறார்கள். தேவனுடைய பிள்ளை, இது கடைசி காலம். தவறான உபதேசங்கள் அங்கும் இங்கும் பரவி வருகிறது. இன்றைக்கு இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் அந்த ஞானஸ்தானம் சரியில்லை, இந்த உபதேசம் சரியில்லை. இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவனை கூட்டு 1 மணி நேரம் கண்ணீரோடு ஜெபிக்க சொல்லுங்க, ஒரு மண்ணும் ஜெபிக்க மாட்டான். தோத்திருக்கிறோம். இந்த உபதேசக்காரங்களாம் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியமே இருக்காது. பைபிளை உன்னை கையில தூக்கிட்டு சோதர சபைக்கு போறவனையும், கர்த்தருக்குள்ளே நிலைச்சு நிற்கிறவனையும், ஆத்தும ஆதாயம் பண்றவனையும், பாரத்தோடு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுறவனையும் போட்டு தள்ளுற வேலை தான் இன்னைக்கு நடக்குது. ஆனா ஜெபிக்கிற அந்த பாங்கு இன்னும் கிடையாது. சோத்திரிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் இல்லாத வேதமும் வேதம் இல்லாத ஜெபமும் பூரணமானது அல்ல. ஒரு பக்கம் வேதம், இன்னொரு பக்கம் ஜெபம். எவ்வளவு பைபிள் படிக்கிறோமோ அவ்வளவு ஜெபம், எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவு பைபிள் படிப்பு என்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் போன வாரத்தில் சோதர தானியேலுடைய ஜெபத்தை குறித்து சொல்லும்போது, தானியேல் 3 வேளை ஜெபித்தான். தானியேல் 6:10 சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் 3 வேளை அவன் என்ன பண்றான், ஜெபிக்கிறான், சோதரிக்கிறான். தானியேல் 3 வேளை என்ன ஜெபம் பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் போன வாரம் சில கேள்விகளை எழுப்பினேன். நான் அதை சொன்னேன், ஒருவேளை 3 வேளையும் 3 காரியங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரோ என்று நான் தியானித்து உங்களுக்கு சொன்னேன். போன வாரம் நான் சொன்னேன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் 3 காரியங்களுக்காக கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். 3 காரியங்களுக்காய் 3 அம்சங்களை உங்க ஜெபத்தில் இருக்கணும் என்று சொல்லி போன வாரம் நான் சொன்னேன், உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க,
ஜெபம் பண்ணுங்க என்கிற காரியத்தை சொல்லி அதுல 2 குறிப்பை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன் போன வாரத்தில். இன்றைக்கும் உங்களுக்காக ஜெபியுங்கள் என்கிற அந்த சத்தியத்திலிருந்து இன்றைக்கு ஒரு 2 குறிப்பை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்றாலே சோத்திரம், முதல்ல உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அதுதான் போன வாரத்தில் சொன்ன, இந்த வாரம் அதை வலியுறுத்துகிறேன். இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். பிரதர் சிஸ்டர், பால்கனியில் கீழே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களுடைய சிந்தனைகளை அங்கிங்கு திருப்பாம சோத்திரிக்கிறோம். பின்னாடி உட்காந்துருக்கோம், பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நீங்க பயத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா, கர்த்தர் எனக்காக என்ன பேசுவார்னு உட்கார்ந்துருக்கிறீங்களா, அல்லது சாங்கோபோகமா உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பைபிள் சொல்லுகிறது உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் போன வாரமே சொன்னேன், எனக்காக நான் ஒன்றும் ஜெபம் பண்றதே இல்லை, நான் எல்லாம் மற்றவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது அபத்தம். மிஞ்சின பதார்த்தம், மிஞ்சின நீதிமான், பெருமையா பேசுறது. சோத்திரம், அதெல்லாம் தூக்கி குப்பையில போடணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் முதலாவது நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஜீவன் தப்ப, உன் ஜீவன் தப்ப நீ ஓட, சோத்திரம், உனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். தமிழ் பைபிள் எப்படி வருது பாருங்க, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன பண்ண கடவன், ஜெபம் பண்ண கடவன். இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சேர்த்து வருது, இஸ் எனிஒன் அமங் யூ சஃபரிங் லெட் ஹிம் ப்ரே என்று வருது. இந்த let him pray, நீ ஜெபம் பண்ணணும், அவன் ஜெபம் பண்ண கடவன் என்கிற வார்த்தை தமிழ் வேதத்தில் இல்லை, ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அது சோத்திரம் சொல்லப்படுது. let him pray. சோத்திரிக்கிறோம். உன் வாழ்க்கையில் சஃபரிங் வருதா, ஆனால் நீ ஜெபம் பண்ணு. சோத்திரம், துன்பப்படுகிற உனக்கு இன்னொருத்தன் வந்து ஜெபிக்கிறது இல்லை, இன்னொருத்தன் வந்து உனக்கு பாரப்படுறது இல்லை. உனக்கு துன்பம்னா நீ தான் ஜெபிக்கணும். உனக்கு தேவைன்னா நீ தான் முதல்ல முழங்கால் படிக்கணும். முதல்ல உனக்காக நீ ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்படியான தமிழ் பைபிள் அதை எப்படி படிக்கலாம்னா, எல்லாம் சொல்லுங்க, சோத்திரிக்கிறோம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுது, இஸ் எனிஒன் அமங் யூ சஃபரிங் லெட் ஹிம் ப்ரே. அவன் ஜெபம் பண்ணணும். உனக்காக 1000 பேர் ஜெபிக்கிறாங்கன்றது அடுத்த பட்சம், அது 2ஆம் பட்சம், அது 3ஆம் பட்சம். நீ ஜெபிக்கிற ஆளாக மாறணும். ஆமென்னு சொல்லுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னொருத்தவங்க ஜெப குறிப்பை கொடுத்துருது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், என் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இது ஜெபம் பண்றதே இல்லை, அந்த பிரதர் ஜெபம் பண்றதே இல்லை, அந்த சிஸ்டர் ஜெபம் பண்றதே இல்லை. பாஸ்டர் ஒரே வேலை பாஸ்டர், ஒரே டியூட்டி பாஸ்டர், அதை பாஸ்டர், கத்த கட்டுறேன் பாஸ்டர், அடிக்க வைக்கிறேன் பாஸ்டர், ஒரே ஓட்டமா இருக்குது பாஸ்டர், அங்க பாஸ்டர், இங்க பாஸ்டர், இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. சோத்திரம், தேவனுடைய பிள்ளைய, இது ஒரு ஆவிக்குரிய அழகு அல்ல, இது ஆவிக்குரிய அசிங்கம். சோத்திரிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய அழகு ஜெபிக்கிறவனாய் நீ இருக்கணும். ஜெபம் நம்முடைய அலங்காரமா இருக்கணும். ஜெபம் நம்முடைய மேன்மையானதா இருக்கணும். ஜெபம் நம்முடைய முக்கியமானதா இருக்கணும். ஜெபம் உன் ஜீவனா இருக்கணும். ஜெபம் உன் ஜீவிய சட்டமா இருக்கணும். ஜெபம் உன் வாழ்க்கையினுடைய ஒழுங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் போன வாரம் சொன்னேன், உங்க பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு 3வது ஒரு குறிப்பு சொல்லுகிறேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முன்ன மாதிரி இப்போ நான் ஜெபம் பண்றது இல்லை, முன்ன மாதிரி நான் பைபிள் படிக்கிறது இல்லை. அவங்களுடைய லட்சணம் அவங்களுக்கே தெரியும். உங்க ஆவிக்குரிய புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு பாஸ்டர் வந்து உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையில்லை. உன் லட்சணம் உனக்கே தெரியும். உன் சுபாவமே உனக்கு புத்தி சொல்லும். நீ ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, சோத்திர சும்மா ஊரை சுத்திட்டு வர, உன் லைஃப்ல பிரேயரே இல்லை, வேத வாசிப்பே இல்லை, கர்த்தருக்கு உனக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை, நீ சும்மா அப்படி வந்துட்டு போற ஆளாத்தான் இருக்கிறன்னு உன் லட்சணம் உனக்கே தெரியும். தேவனுடைய பிள்ளையே, உன் ஸ்பிரிச்சுவலுக்காக நீ ஜெபம் பண்ணு. சோத்திரிக்கிறோம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக என்ன செய்யு, ஜெபம் பண்ணு. மனவாட்டி என்ன சொல்றா பாருங்க, அதுக்கு வசனம் சொல்ற பாருங்க. உன்னத பாட்டு 1:4 சூலமித்தியால் சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஐயா, என்னை இழுத்து கொள்ளுங்க ஐயா. இந்த உலகம் என்னை அதன் பக்கமா இழுக்க பார்க்குது, என்னை நீங்க இழுத்துங்க. டிரா மீ நியர், என்னை இழுத்துக்கொள்ள. இது ஒரு ஜெபம்.
மனவாட்டி எங்களை இழுத்துக்கொள்ளுன்னு சொல்லல, என்னை இழுத்துக்கொள்ளும். இந்த கால வேளையில இந்த மனவாட்டியின் இந்த கதறல் நம்முடைய கதறலாய் மாற வேண்டும். வாலிப தம்பி, உன் ஜெபம் இந்த ஜெபமாய் மாறணும். வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், சூலமித்தியாளை போல நீ சொல்லு, என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். அதான் ஜெப அறை, அதான் சபையாகிய அறை, அதான் ஆவிக்குரிய அறைகளுக்குள்ளே ஆண்டவர் உன்னை அழைத்து வர அவரால் நீ இழுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரால் நீ இழுக்கப்பட வேண்டும். சாத்தான் ஒரு பக்கம் உன்னை உலகத்தின் பக்கமா இழுக்க பார்க்கிறான், சிற்றின்பங்களின் பக்கமா இழுக்க பார்க்கிறான், ஆசாபாசங்களின் பக்கமா உன்னை இழுக்க பார்க்கிறான், உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ள உன்னை இழுக்க பார்க்கிறான். நீ ஆண்டவர்ட்ட கதறு, ஆண்டவரே உலக இழுப்புக்கு நான் போயிடக்கூடாதப்பா, என்னை உம் பக்கமா இழுத்து கொள்ளும். இந்த கால வேளையில கைகளை தட்டி பால்கனியில் இருக்கிற கீழ் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் சத்தமிட்டு சொல்ல வேண்டிய, கதறி சொல்ல வேண்டிய, அபயமிட்டு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என்னை உங்க பக்கமா இழுத்துக்கொள்ளும். நீங்க என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க என்னை இழுங்கப்பா, உங்க பக்கமா என்னை இழுங்க. இட் இஸ் a prayer. இதுக்கு உங்க வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் உங்களை இழுக்கலன்னா நீங்க அவர் பின்ன ஓடி வர முடியாது. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை இழுக்கலன்னா என் பலத்துல இயேசுவுக்கு பின்னாடி என்னால ஓட முடியாது. சொல்லுங்க, என் பலத்தினால இயேசுவுக்கு பின்னாடி ஓட முடியாது. என் பராக்கிரமத்துல இயேசுவுக்கு பின்னாடி ஓட முடியாது. பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல, சிற்றின்பம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல என் பலத்தை வச்சு இயேசுவுக்கு பின்னாக நான் ஓட முடியாது. இயேசு என்னை இழுத்தால் மட்டுமே என்னால ஓட முடியும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அவர் உங்களை இழுக்கணும். அதனால தான் யோவான் 6:44 இப்படி சொல்லுகிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், ப்ளீஸ் லிசன் தி வேர்ட், ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். ஒரு வாலிப தம்பி சோதரன் ஆண்டவர்ட்ட வரவே மாட்டேன்றான். ஒரு வாலிப தங்கச்சி ஆண்டவர்ட்ட வரவே மாட்டேன்றான். அந்த பிரதர் ஆண்டவர்ட்ட வரவே மாட்டேன்றாரு. அந்த சிஸ்டர் ஆண்டவர்ட்ட வரவே மாட்டேன்றாங்க. ஏன்? ஒரு இழுப்பு சக்தி அங்க இல்ல. ஒருவன் பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. சரி, இழுத்தாத்தான் வர முடியும். ஆனா இழுக்கணும்னா கதறணும், என்ன இழுங்கப்பான்னு சொல்லணும். அதான் ஜெபம். பிதா எல்லாரும் இழுக்க மாட்டார். என்னை இழுங்கப்பா, என்னை உங்க பக்கமா இழுங்க, சபை பக்கமா இழுங்க, ஜெபத்தின் பக்கமா இழுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையின் பக்கமா இழுங்க, உங்க சமூகத்தின் பக்கமா இழுங்க, உங்க பிரசன்னத்தின் பக்கமா இழுங்க அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள். இயேசுவின் பக்கம் நெருங்குவதற்கு நேசர் அவர் பக்கமாய் நம்ம இழுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 19:16 நான் உதாரணமா சொல்றேன். லோத்துவினுடைய சம்பவம் இது. இங்க லோத்துவையும் அந்த குடும்பத்தை ஆண்டவர் இழுக்கிற ஒன்றை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சோதோம் குமாரா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிய போகுது, அதனால சோதோம் குமாராவை விட்டு நீங்க வேகமா ஓடுங்க அப்படின்றார். ஆனால் லோத்துவும் அவருடைய குடும்பமும் தாமதிக்கிறார்கள். இந்த போராண்டவரேன்னு சொல்லி தாமதித்து கொண்டிருந்த பொழுதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால, சீரியஸ்னஸ் தெரியாம அவன் நின்றுகிட்டு டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி, இவன் டிலே பண்றதை வச்சு சரி அவன் போனா போட்டும், போவாட்டினா விடட்டும் அப்படின்னு கர்த்தர் இல்லாம அங்க ஒன்று செய்யறாரு. அந்த புருஷர், அங்க 2 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? ஒரு தேவதூதன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும், ஒரு தூதர் லோத்துவினுடைய ஒரு வலது கையையும் இன்னொரு கையினால் லோத்துவின் மனதுடைய வலது கையும் பிடிச்சுக்கிட்டார். இன்னொரு தூதன் என்ன பண்றாரு? லோத்துவுக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இன்னொரு கையிலையும், ஒரு பெண் பிள்ளை இன்னொரு கையிலையும். அப்போ
ஒவ்வொரு தூதனும் 2 பேர் அப்படி பிடிச்சுக்கிட்டு அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டான். அப்படின்னா நான் அதை எப்படி பார்க்கறேன்னா, அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் விட்டான். அப்படி இழுத்து கொண்டு போகலனா அந்த அகோர ஆபத்திற்கு லோத்துவின் குடும்பம் சாம்பலா போயிருக்கும். அப்போ ஆண்டவர் எதனால இழுத்தார்னா, அந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் வைத்த இரக்கம். ஏன் லோத்துவின் குடும்பத்தின் மேல கர்த்தர் இரக்கம் வச்சார்னா, அதற்கு முந்தின அதிகாரத்தில் அந்த லோத்துவின் குடும்பத்திற்காய் ஆபிரகாம் ஜெபித்த அந்த ஜெபம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க லோத்துவை அழிச்சிடக்கூடாது, லோத்துவின் குடும்பத்தை அழிச்சிடக்கூடாது. ஆண்டவரே, அவனுக்கு இரக்கம் செய்யுங்க. 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரா, 40 பேர் இருந்தா அழிப்பீரா, 30 பேர், 20 பேர், 10 பேர்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தின் விளைவு சோதரிக்கிறோம், லோத்துவ கர்த்தர் இழுத்துக்கிட்டு போறார். இன்றைக்கு நான் பல முறை ஜெபிப்பேன், ஆண்டவரே, ஒருவேளை நான் உங்க காரியத்தில் தாமதம் பண்ணிக்கிட்டு டிலே பண்ணிக்கிட்டு ஓரங்கட்டிக்கிட்டு நிற்பானா, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, உங்க சித்தத்தின் பக்கமா என்னை இழுத்து கொள்ளுங்க. நீங்க வேதத்தில் யோவான் 21ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதியை நான் சொல்றேன். அதுல பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இளவயதா இருக்கும் பொழுது உன் இஷ்டமா நடந்த, உன் இஷ்டமா போன, ஆனா நீ முதிர் வயது ஆகும்போது வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான். அதான் ஆண்டவர் இழுக்கிறது. சில நேரம் ஆண்டவர் இழுத்துட்டு போறது நமக்கே இஷ்டம் இல்லாம இருக்கும் அந்த பாதை. சோதர பைபிள் சொல்லுது, குருடனை அவன் அறியாத வழியிலே, அவனுக்கு தெரியாத பாதையில் அவர் கொண்டு போனாலும் இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்கி அவனை கைவிடாதிருப்பான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்படியான நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இஷ்டமான பாதையில், நமக்கு ஜாலியான பாதையில், நமக்கு சுகமான பாதையில் போறதில்லை. அவர் நம்மை பிடித்து அவருக்கு இஷ்டமான வழியிலே நம்ம இழுக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அதுதான் யோபு 23:10 யோபு சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு 23:10 நீங்க பாருங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஏன்னா நான் போகல, என்னை ஒருவர் இழுத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அநேக அனுபவங்களை கண்ட பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3:8, நான் இன்னும் உங்களை அறியணும் ஆண்டவரே, என்னை இன்னும் பக்கமா என்னை இன்னும் இழுத்து கொள்ளுங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை இழுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இந்த மனவாட்டிக்கு இன்னும் அந்த திருப்தி போதல, இன்னும் ஆவிக்குரிய அந்த அனுபவம் போதல, இன்னும் தன் ஆத்துமா நேசரோடு நெருங்கி உறவாட வேண்டும் என்று அந்த உள்ளம் வாஞ்சிக்குது. அவன் சொல்றா, என்னை இன்னும் இழுத்துட்டு போங்க ஐயா. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தான். நம்மளையா நம்ம வீட்டுக்கு வரவங்கள சிலரை வெளியிலேயே நிறுத்தி பேசிடுவோம், சிலரை ஆளுக்கு வரைக்கும் நம்ம அனுமதிப்போம். ரொம்ப ரொம்ப அன்புக்குரியவர்களை நம்முடைய அறைகளுக்கு நாம் கொண்டு போய் அவர்களோடு பேசுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய அனுபவம் நிறைய இருக்கு. சும்மா மேன்போக்காக ஆண்டவரோடு உறவாடுதல்ல, அவருடைய அறைகளில், இயேசுவின் அறையிலே, அவருடைய பிரசன்னமாகிய அறையிலே, உன்னை தனித்தன்மையோடு உன்னோடு பேசுகிற அந்த அறையிலே ஆண்டவரோட சொல்ல, என்னை இழுங்கப்பா, கையை தட்டி வாயை திறந்து என்னை இழுங்க, என்னை உங்க பக்கமா என்ன செய்யுங்க. அவங்க சொல்றாங்க, என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே நாங்கள் என்ன செய்வோம், ஓடி வருவோம். அப்படியே ஜி மேஜர். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரே எங்களை உங்க பக்கமாய் இழுங்க, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும், கையை தட்டி ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பு களி கூறுவே. ஹல்லேலூயா. அறைக்குள் அழைத்து செல்லும்,
அன்பில் களி கூறுவே என்னை இழுத்துக் கொள்ளோ ஓடி வந்திடுவே என்னை இழுத்துக் கொள்ளோ ஓடி வந்திடுவே அழைக்குள் அழைத்து செல்லோ அன்பில் களி கூறுவே அறைக்குள் அழைத்து செல்லோ அன்பில் களி கூறுவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே திராட்சை ரசம் பார்க்கிலோ சத்தத்தை உயர்த்தி கையை தட்டி இனிமையானவரே உச்சுண்ட பரிமளமே பரிமளமே உலகெல்லாம் உன் மனமே ஜபமா பாடுங்க உச்சுண்ட பரிமளமே அல்லேலூயா உலகெல்லாம் உன் மனமே என்னை இழுத்துக் கொள்ளோ ஜபமா பாடுங்க என்னை இழுத்துக் கொள்ளோ ஆமென் ஓடி ஆண்டவரே சொல்லுங்க எனக்கு இழுங்கப்பா உங்க பக்கமா என்னை இழுங்கப்பா இழுத்துக் கொள்ளோ ஓடி வருவே ஓடி வந்திடுவே அல்லேலூயா அழைக்குள் அழைத்து செல்லோ அன்பின் களி கூறுவே அறைக்குள் அழைத்து செல்லோ அன்பின் களி கூறுவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது குறிப்பு என்ன? உங்கள் ஆவிக்குரிய காரியம். இயேசுவை பார்த்து சொல்ல, என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எபிரேயர் 4:16 இப்படி சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இந்த வசனத்தை நியூ ஓபன் பைபிள்ல டு டிரா நியர், கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோ. நாம் சகாயம் அடையும் கிருபையை பெற்றுக்கொள்ளனா அவர் பக்கமா போனோம். இல்லன்னா சோதரன் எல்லாரும் சொல்லுங்க, நான் இரக்கத்தை பெற வேண்டுமானால், சத்தமா சொல்லுங்க, நான் இரக்கத்தை பெற வேண்டுமானால் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடைய வேண்டுமானால் நான் கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நெருங்கி நெருங்கி சேர வேண்டும். அவர் பக்கமாய் நான் சேர வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? தேவனே என்னை உம் பக்கமாய் இழுத்து கொள்ளும். சும்மா காட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்திலே உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறதில்லை. என்ன கொஞ்சம் இன்னும் சேருங்கப்பா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. கையை உயர்த்தே, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. உங்களுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப இடைவேளை இருக்கக்கூடாது. பேதுரு தூரத்திலே பின்பற்றினான். ஆண்டவரை பின்பற்றி தான் பேதுரு வரான். ஆனா ஆண்டவருக்கு அவனுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுதான் ஆண்டவரை மறுதலிச்சிட்டான்.
அதெல்லாம் ஆண்டவருடைய காரியத்தில் அவன் ஆர்வம் காட்டல. ஒரு வாலிப தம்பி கர்த்தருடைய காரியத்தில் ஆர்வம் காட்டலன்னா இயேசுவுக்கு அவனுக்கு இடைவேளை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் அவனுக்கு சர்ச்சுக்கு வர்றது பிடிக்கல. ஜபம் உனக்கு கசப்பா இருக்கு. சபையில எந்த அறிவிப்பு சொன்னாலும் அதுக்கு நீ இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டேன்ற காரணம் உலகத்தின் பக்கம் நெருங்கி இருக்கிற, ஆண்டவரின் பக்கம் தூரமா இருக்கிற. அதான் பிரச்சனை. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் மேல உனக்கு விருப்பம் உண்டாகிறது, ஆண்டவர் மேல உனக்கு பாசம் இருக்கு, ஜபம் இருக்கு, வேதம் இருக்குன்னா நீ கத்தட்ட கிட்ட இருக்கிறன்னு அர்த்தம். நீ எங்க இருக்கிற? வேற ஆர் யூ? அன்னைக்கு ஆதாமை பார்த்து கேட்ட, ஆதாமே நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிறன்னு ஆண்டவர் கேட்கிற. நிறைய பேர் ஆண்டவர் அப்படித்தான் கேட்கிறார். எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல இருக்கிறியாப்பா, என்னை விட்டு நீ தூரமா இருக்கிறியாப்பா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாயினாலதான் என்கிட்ட சேர்றாங்க, ஆனா இருதயம் என்னை விட்டு எங்க இருக்கு? தூரமா இருக்கு. உதடுகளால் என்ன கனம் பண்றாங்க, ஆனா இருதயம் என்னை விட்டு எங்க இருக்கு? தூரமா இருக்கு. அப்படிதான் இருக்குதா நம்ம லைஃப்? அது நல்லது இல்லையே. ஊருக்காக உலகத்துக்காக ஜபிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம், உன் லட்சணத்துக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரோடு கிட்டி நெருங்கி சேர ஜெபம் பண்ணு. இந்த 40 நாள் சபையில ஜெபம் இருக்கு. எத்தனை சாக்கு போக்கு சொல்ற நீ? உலகத்துல சொல்லுவான், மனம் உண்டானால் வழி இருக்கும். மனசு இல்லையா உனக்கு? அதனாலதான் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு எதையோ காரணம் காட்டுற. உண்மையில என்ன தெரியுமா? உனக்கு மனம் இல்லை. மனம் இல்லை. ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு? சில நேரம் இந்த சபை ஊழியனா இருக்குது, ரொம்ப மனதை உடைக்குதுங்க. சில காரியங்கள் எனக்கு கேட்காம இருந்தாலே பரவாயில்ல, கேட்டா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. அப்படியே எனக்கு நான் ஒரு காரியத்தை ரொம்ப என்னை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் தான் சில காரியங்களில் நான் ரொம்ப இன்வால்வே ஆக மாட்டேன். நான் ரொம்ப சென்சிட்டிவ். நான் ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க? அவர்களுக்கு உண்மையாக இருந்தோமே, அவருடைய ஆவிக்குரிய காரியத்துக்காக அக்கறை உள்ளவர்களாக இருந்தோமே. ஆனால் இன்னைக்கு சபையை டக்குன்னு குறை சொல்றாங்க. ஏசு எனக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்றாங்களே. ஆண்டவரை விசனப்படுத்தும்படி எடுத்தெறிஞ்சு பேசுறாங்களே. எப்படி இந்த சிஸ்டர் பேசுறாங்க, எப்படி இந்த பிரதர் பேசுறாங்க. நேற்று இரவெல்லாம் தூக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன். அதே திங்கிங் ஓடுதுன்னா, ஆண்டவரே ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க. காலையில் இந்த பிள்ளைகளை பார்த்தாரு, ஒரு ஆறுதல். இவ்வளோ குடும்பத்தில் ஒரு நஷ்டம். இந்த பிள்ளைகள் 2 பேரும் இந்த தம்பிமார்கள் வந்து உட்காந்துருக்காங்களே சர்ச்சில், ஃபர்ஸ்டா வந்து ஆளா உட்காந்துருக்காங்களே. தோத்திரம். ஒரு பாசிட்டிவா பார்க்கும்போது எனக்கு இதா இருக்கு. அதே சபையில தேவடத்துல ஆண்டவர் என்னத்தை எனக்கு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லும் போது, அதை சொல்லும் போது, இதை சொல்லும் போது உள்ளம் பாதிக்கப்படுது. இந்த கடைசி காலத்துல இன்னும் சுயநலக்காரரா இருக்கிறாங்களே. அதற்கெல்லாம் காரணம் தெரியுமா? தேவன் தூரமா இருக்கிறதா. இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல நீ ஆண்டவருக்கு சமீபமா மாறணும், கர்த்தரை கிட்டி சேரணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி, தேவனே என்னை இன்னும் உங்க பக்கமா இழுத்து கொள்ளும் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் லூக்கா 21:36 சொல்லுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கணும்னா, to draw near, நீ கர்த்தருக்கு முன்னாக நிற்கணும்னா நீ ஜெபம் பண்ணாதான். இல்லன்னா கர்த்தரை விட்டு நீ தூரமா இருக்க வேண்டியது இருக்கும். நீ கர்த்தர் பக்கமாய் நெருங்கி வருவதற்கு ஜெபமே உனக்கு வழி நடத்துது. ஜெபம் இல்லாம நீ கர்த்தரை க்ளோஸா நீ போக முடியாது. இது ஜெபிக்க வேண்டிய காலம். எதுக்கு ஜெபம் தெரியுமா? இன்னும் என்ன உங்க பக்கமா சேர்த்து கொள்ளுங்கிறது தான் ஜெபமே. நான் தூரமா என்ன விட்டுறாதீங்க அப்பா, என்ன தூரமா நிறுத்திடாதீங்க ஆண்டவரே. என்ன உங்க பக்கமா எனக்கு இஷ்டமே இல்லாட்டாலும் என் கைய பிடிச்சு நீங்க தரன்னு உங்க பக்கம் இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்ன தூரமா விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளுங்க. மனவாட்டி சொல்றா, என்னை இழுத்து கொள்ளும். உங்களுக்கு பின்ன நாங்க ஓடி வருவோம். அதாவது என்ன இழுங்கப்பா, அதுக்கு பின்னாடி நாங்க நடந்து வர்றவங்களா இருக்க மாட்டோம். உங்க பின்னாடி ஓடி வருகிறவர்களாக, கையை தட்டி உமக்காக ஓடுகிறவர்களாக, அந்த எல்லையை தொடுகிற வரைக்கும் எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையை தொடுவதற்கு நாங்க ஓடுவோம்.
எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பின்ன நாங்க ஓடி வர வேண்டுமானால் எங்களை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே, எங்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே, எங்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே. நாங்க நீதியின்படி கேட்கல, எங்க உண்மையின்படி கேட்கல, உங்க மிகுந்த கிருபைகளின்படி கேட்கிறோம். எங்களை இழுத்து கொள்ளோ. கையை தட்டி கத்தர சோதரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு சமாரியா ஸ்திரியை இழுக்கிறார் ஆண்டவர். சமாரியா ஸ்திரீ ஒரு பாவ வாழ்க்கையா இருந்துச்சு. அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அந்த பெண்மணியை இழுத்தார். யோவான் 4:39 இப்படி சொல்லுகிறது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் பேரில் விசுவாசமானாங்க. ஊரையை இழுத்துன்னு வர கத்தர் பக்கம். எல்லாம் சொல்லுங்க, என்ன நீங்க இழுத்தா ஊரையே உமக்காக இழுத்து வருவேன். எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஊரை நான் இழுக்க வேண்டுமானால் நான் கர்த்தரால் இழுக்கப்படுகிறவனா இருக்க வேண்டும். கையை தட்டி ஆண்டவரை, கர்த்தர் உன்னை இழுத்துட்டார்னா நீ கர்த்தருக்காக எதையும் இழுக்க முடியும். கர்த்தர் உன்னை இழுக்கிறனா நீ ஒரு ஆளை கூட இயேசுவுக்காக இழுக்க முடியாது. 153 மீன்கள் உள்ள பெரிய வலையை பேதுரு இழுத்தான் இருக்கு. யோவான் 21 வலையை இழுத்தான். காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனை இழுத்தார். கர்த்தரால இழுக்கப்பட்டவன் கர்த்தருக்காக அநேகரை இழுக்கிறவனாயிருப்பான். எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குது? நீ கர்த்தருக்காக அநேகரை இழுக்கணும். அந்த இழுக்கிற திறன் உனக்குள்ள அதிகரிக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், 153 மீனுன்னு ஏன் ஆண்டவரை அந்த வலையில இருக்க வச்சிங்க? அவ்வளவுதான் பேதுருவால இழுக்க முடியும். அவனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்கள் கெப்பாசிட்டி அதிகமாக்கணும். நிறைய பேரை இழுக்கணும்னா நீங்கள் யாரால் இழுக்கப்பட வேண்டும்? கர்த்தரால். ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பக்கமா இழுத்து இழுத்து நீங்களும் ஆண்டவர் ஒன்றாய் மாறிடணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் வராமல் என்னை காத்திடும். உமக்கு எனக்கு இடையில ஒரு காத்து கூட போகக்கூடாத அளவுக்கு நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கும்படியாக. அது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் செடியானால் நாம் கொடியா இருக்க வேண்டும். அவர் கட்டடமா, அவர் அஸ்திபாரமானால் அவர் மேல் ஒட்டி இருக்கிற கட்டடமாய் நாம் இருக்க வேண்டும். அவர் மேய்ப்பனானால் அவருடைய மேய்ச்சலின் கீழே இருக்கிற ஆடா இருக்க வேண்டும். அவருடைய கைக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துக்குள்ளே இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரும் அசைச்சிட முடியாது. கர்த்தர் உனக்கு நெருக்கமா வந்துட்டார்னு வச்சுங்க, பைபிள் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தூரமாய் அல்ல, சமீபமாய் இருக்கிறார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி எது? இன்னைக்கு இந்துக்கள் வந்து பார்த்தனா அது எங்கேயோ இருக்கும். அவன் இங்கிருந்து கும்பிடு போடுவான். என்னங்க, இங்கிருந்து கும்பிடு போடுவான். அதுக்கு விஐபி டிக்கெட்ன்றான், ஸ்பெஷல் தரிசனம்ன்றான். அதுக்கு இவ்வளவு கட்டணம் கட்டினா இந்த கவுண்டர் வழியா அனுப்புன்றான். சிரிப்பா இருக்குது பாருங்க. காசு இருந்தா தான் கடவுள் கிட்டே என்ன செய்ய முடியுமா, போக முடியும்னு உலகத்தான் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை இழுன்னு நீ சொல்வாயானா, நீ இருக்கிற இடத்துல என்ன உன் பக்கம் இழுன்னு சொல்வாயானால் நான் உன்னை இழுத்து கொள்ளுவேன். கையை தட்டி, நீ கையை தட்டிட்டு இருக்கும் போதே நீங்கள் அவரால் இழுக்கப்படுகிறீர்கள்.
கர்த்தரால் இழுக்கப்படுகிற மனிதன் பாக்கியவான். அல்லேலூயா. அவர் உங்களை இழுக்க ஜெபம் பண்ணு. அதுக்கு தான் ஜெபமே. மனவாட்டி சொல்றா, என்னை இழுத்துக்கொள்ளும். அன்னைக்கு 6000 பிசாசுங்க தன்னை காயப்படுத்திக்குவான், கல்லறைகளுக்குள்ள குடிக்கு கொண்டிருப்பான், சுத்துவான், சங்கிலில கட்டி வச்சிருப்பான். அவனை எவனாலும் அடக்க முடியாது. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை தம்பக்கமாக இழுத்தார். அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பைபிள் சொல்லுது, அவன் வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தான். இருக்குல்ல, கர்த்தரால இழுக்கப்பட்டான் பாருங்க. கர்த்தர் பாதத்தில் வந்து உட்கார்ந்தான் பாருங்க. அந்த ஆளுதான் அந்த ஊரையே கர்த்தருக்காய் இழுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆத்துமாதாயம் செய்யறது என்பது உன் ஞானத்தை வச்சு இல்ல, உன் அறிவை வச்சு இல்ல, உன் புத்தியை வச்சு அல்ல. நீ ஆண்டவரால் எந்த அளவுக்கு அவர் பக்கமா இழுக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ கர்த்தருக்காக அநேகரை இழுப்பாய். உனக்கு ஆண்டவருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸை வச்சுக்காத, தூரமாய் நிக்காத. நீ ஆண்டவருக்கு தூரமா நின்னா அவரும் உனக்கு தூரமா இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் ஏன் தூரமாய் நிற்கிறீர்? நீ எனக்கு ஏன் ஆண்டவரே தூரமா இருக்கிறீங்க? சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் தூரமாய் நிற்கிறார். அவர் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறவர் அல்ல. அவர் நமக்கு, நம் யாருக்கும் அவர் தூரமானவர் அல்லன்னு பைபிள் சொல்லுது. உனக்கு சமீபமாகவே அவர் வர பார்க்கிறார். உன் பக்கத்தில் இருக்க பார்க்கிறார். உன்னோடு ஒன்னரை கலக்க பார்க்கிறார். அதான் சொல்றேன், இதோ வாசற்படி நின்று நான் கதவை தட்டுறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். ஆண்டவர் வேற, நான் ஒரு வேற, அப்படி இல்லை. ஒன்றுக்குள் ஒன்று. அவரையும் என்னையும் யாராலும் பிரிக்கவே முடியாது. நாசமோ மோசமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ மரணமோ ஜீவனோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடிக்கு நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறோம், இணைந்திருக்கிறோம். அந்த ஒரு ஐக்கியம். நான் இன்னொரு குறிப்பையும் சொல்லலான்னு இருக்கிறான, டைம் இல்லை. இந்த குறிப்பு இந்த வாரம் முழுக்க உங்க தியானமா மாறட்டும், உங்க ஜபமா மாறட்டும். ஆண்டோட சொல்லுங்க, என்ன உங்க பக்கம் இழுத்துக் கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம், இது இந்த ஸ்கிரீன்ல வராது, சோதரிக்கிறோம். யோவான் சோதரிக்கிறோம். நான் இடையில என்னென்ன வசனத்தை எல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க தம்பி. யோவான் 19வது அதிகாரத்துல பைபிள் சொல்லுகிறது, 25ஆம் வசனம். யோவான் 19:25 வாசிக்கிற, இயேசுவின் சிலுவை அருகே, நியர் த கிராஸ். சிலுவைக்கு தூரம் அல்ல, இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலோப்பா மரியாளும் மகதலேனாலும் நின்று கொண்டிருந்தார்கள். அதை நான் ஷார்ட் பண்ணி சொன்னா, இயேசுவின் சிலுவை அருகே நின்று கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் சிலுவைக்கு தூரமாய் நிற்கிறார்கள். இவர்களோ சிலுவையின் அருகே என்ன செய்கிறார்கள்? நின்று கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் தமக்கு அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டார். இயேசு யாரை பார்ப்பார் தெரியுமா? தன் அருகே நிற்கிறவர்களை. கவனிக்கணும். கர்த்தருடைய கண்ணில் நீ படணும்னா, உன் குடும்பம் கர்த்தருடைய கண்ணில் படணும்னா, உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கண்ணில் படணும்னா, தூரமாக அல்ல, சிலுவைக்கு அருகே, சிலுவைக்கு சமீபமாய், சிலுவைக்கு பக்கத்திலேயே, நியர் த கிராஸ், சிலுவையோடு இணைந்து நில். அன்னைக்கு அந்த சிலுவை சுத்தி எத்தனையோ பேர் இருந்தாங்க. கர்த்தருடைய கண் யார் மேல இருக்குதுங்க? அருகே நிற்கிற மரியாளின் மேலும் அருகே நிற்கிற யோவானின் மேலும் அந்த கண் படுது.
அவ்வளவு பாடுகள் நடுவில், அவ்வளவு வேதனை நடுவில் அந்த கண்ணு அவங்க மேல படுதே. இன்னைக்கு ஆண்டவரே சிலுவைக்கு அருகே வாங்க. ஆண்டவர் சொல்றார், என் கிட்ட வா, என் அருகே நீ வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், அழைப்பு கொடுக்கிறார். நீ வா, என் பக்கம் வா. நீ ஏன் தூரம் பண்ணு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற? ஏன் பாரம் சுமந்துட்டு இருக்கிற? வா, கம் நியர், என் பக்கம் வா. நீ என் பக்கம் வான்ற. ஹல்லேலூயா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவா. உன் பேரை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவா. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. அவர் பக்கமா வந்து பண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. ஜெபமா பாடுங்க. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை உயர்த்தே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவா. உன் பேரை ஜீவன்